ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூமு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேர் அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு அவர். மிகப்பெரிய பணக்காரர் அவர். இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே. அவர் காலையில் ரெடி ஆகி அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்குது சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் நான் சூப்பர்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துரு, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துருந்தேன், நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பார். அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னான்.